கடந்த 9ஆம் தேதி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க சசிகலா உரிமை கோரிய நிலையில் நேற்று மாலை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் ஆளுநரை சந்தித்து பேசியுள்ளார். இந்நிலையில் இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் அரசியல் நிகழ்வுகள் குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்போம். பிரசன்னா, தற்போது ஆளுநர் மாளிகையில் உள்ள நிலவரம் பற்றி விரிவா சொல்லுங்க. ஆளுநர் மாளிகையை பொறுத்தவரையிலும் தற்பொழுது அங்கே ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த 9ஆம் தேதி அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தரப்பிலும் அதே போல முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பிலும் இரு தரப்பிலும் ஆளுநரை சந்தித்து தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் சசிகலா அவர்களின் சொத்து வழக்கு மீதான ஒரு தீர்ப்பும் நிலுவையில் உள்ளதால் இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான முடிவெடுக்க வேண்டும் என்பது குறித்தான எந்த ஒரு முடிவையும் தற்பொழுது வரை ஆளுநர் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலுமே சசிகலா தரப்பில் யாரேனும் நபர் ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் ஆளுநரும் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல ஆளுநர் டெல்லி செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் பரவி வந்தன. ஆனால் ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் இந்த அனைத்து தகவலுமே திட்டவட்டமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் இன்று டெல்லி செல்லவில்லை என்றும், அதே போல தற்பொழுது வரை தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், யாருக்கும் இதுவரை சந்திப்பதற்கான எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என்றுமே ஆளுநர் மாளிகை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு தீவிரமான சட்ட ஆலோசனை மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாக எடுக்கப்படும் முடிவு ஒரு ஸ்திரமான ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த உதவும் வகையிலான ஒரு முடிவாக அமையும். எனவே அதன் அடிப்படையிலான ஒரு முடிவுதான் மேற்கொள்ளப்படும் என்று சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே அதன் அடிப்படையிலேயே பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது வரை ஆளுநர் மாளிகையிலே எந்த ஒரு புதிய தகவலும் அவர்கள் அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஆனால் விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரசன்னா, இப்போ சசிகலா தரப்பை சேர்ந்தவர்கள் இன்று ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுகிறது, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சசிகலா தரப்பினர் ஏற்கனவே தங்களுக்கு அழைப்பு எடுக்க வேண்டும் என்பது போலும் ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்றும் அவர்கள் கடிதம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை வழங்கி இருக்கின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிலே மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் அவர்கள் ஆளுநரை சந்தித்து சென்றிருக்கிறார். ஆனால் அந்த சந்திப்பில் என்ன விஷயம் விவாதிக்கப்பட்டது என்பது குறித்த தகவல் எதுவுமே தற்பொழுது வரை வெளிவரவில்லை. ஆனால் சசிகலா தரப்பிலும் சில நிர்வாகிகள் சந்திக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் தற்பொழுது வரை மிகவும் தெளிவாக அவர்கள் கூறுவது என்னவென்றால், தற்பொழுது வரை எந்த ஒரு நபரையும் ஆளுநர் சந்திப்பதற்கான அனுமதியை தற்பொழுது வரை வழங்கவில்லை. எனவே இனிமேல் வழங்கினால் அது குறித்த தகவலை முழுமையாக நாங்கள் அறிவிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். எனவே தற்பொழுதைய நிலவரப்படி ஆளுநர் யாரையும் சந்திக்கும் ஒரு முடிவில் இல்லை என்றே தெரிகிறது. எனவே இனிமேல் இன்று மாலையோ அல்லது இரவுக்குள்ளாராகவோ யாரையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம். அப்படி அவர்கள் சந்திப்பதாக இருந்தால் அது குறித்தான ஒரு அறிவிப்பு முன்கூட்டியே வெளிவரும் என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுது வரை எந்த ஒரு முடிவையும் ஆளுநர் தரப்பில் மேற்கொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது.